வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க 11th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்குனாக்க ஃபாலோயிங் பேலன்ஸஸ் வந்துட்டு டெபிட்டா கிரெடிட்டான்னு கேட்பாங்க. அது டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸ்னு கேட்பாங்க. அல்லது ட்ரையல் பேலன்ஸில் நீங்கள் இதில் டெபிட் எழுதுவீங்களா கிரெடிட் எழுதுவீங்களா அது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் சில ஐட்டம் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த ஐட்டத்தை நீங்கள் எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டு டெபிட் ஆர் கிரெடிட், அதில் டெபிட்டாக இருந்தால் டெபிட்னு எழுதணும், கிரெடிட்டாக இருந்தால் கிரெடிட் எழுத போகிறீங்க. இப்படி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம், பார்த்துங்க. அதை இந்த 4th கொஸ்டின் தான். ஸ்டேட் வெதர் தி பேலன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் ஷுட் பி பிளேஸ்டு இன் தி டெபிட் ஆர் தி கிரெடிட் காலம் ஆஃப் தி ட்ரையல் பேலன்ஸ். இந்த ஃபாலோயிங் ஐட்டம் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் வருமா கிரெடிட் காலத்தில் வருமானு கேட்டிருக்குது. நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபைனில் எல்லாமே சொன்னேன் உங்களுக்கு, எதாவது டெபிட்டில் வரும் எதாவது கிரெடிட்டில் வரும்னு. இப்போ ஒரு இதை சொல்கிறேன் பாருங்கள். எல்லா ரிசீவபிள் அமௌண்ட்டுமே டெபிட், ஆல் அசட்ஸ் ஆர் டெபிட், இன்கமிங் ஐட்டம் எல்லாமே டெபிட் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் டெபிட்டட், எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட்லாம் வரும். அதேபோல் என்ன கிரெடிட்டில் வரும்னாக்க பேயபிள்ஸ் அமௌண்ட் எல்லாமே கிரெடிட், பேயபிள் அமௌண்ட் எல்லாமே கிரெடிட்டில் வரும். எல்லா லைபிலிட்டிஸுமே கிரெடிட் தான் உங்களுக்கு. அடுத்து கோஸ் அவுட், வெளில போகக்கூடிய அமௌண்ட் எல்லாமே கிரெடிட்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆல் இன்கம்ஸ் ஆர் கிரெடிட்டட், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் எல்லாமே கிரெடிட்டில் வரும். இப்போ 1 by 1 பார்க்கலாம் பாருங்கள், எப்படி ஆன்சர் எழுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 4 கொஸ்டின் 1 by 1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குனாக்க கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ்னால எக்ஸ்பென்சஸ் தான், கேரேஜ் இன்வேர்ட்ஸ்னால எக்ஸ்பென்சஸ் தான். எப்படின்னாக்க கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ்னாக்க ஃபினிஷ்டு குட்ஸ் உண்டு வெளியில் கொண்ட நம்ம சேல்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், அது செல்லிங் எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். ஸோ இது எக்ஸ்பென்ஸ் தான் அது, அதனால் இது ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுனால டெபிட் தான் இது உங்களுக்கு. எப்படி நீங்கள் ஆன்சர் எழுதுனாக்க பாயிண்ட் 1 போட்டு கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ்னு எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டு டெபிட் அப்படின்னு எழுதுனா போதும். டெபிட் தான் ஆன்சர் உங்களுக்கு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கேரேஜ் இன்வேர்ட்ஸ் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அல்லது ரா மெட்டீரியல் வாங்கும்போது குட்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும் நம்ம, அதுக்கு கேரேஜ் அது அந்த உள்ள வண்டி சத்தம் தான், அதாவது லாரியில் மேலே ஒன்று ஏற்றிட்டு வரலாம், அதுக்கு அவர எக்ஸ்பென்ஸ் தான் அது, அதான் கேரேஜ் இன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுனால இதுவும் டெபிட் தான் உங்களுக்கு. நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுனாக்க பாயிண்ட் 2 போட்டு கேரேஜ் இன்வேர்ட்ஸ் எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டு டெபிட்னு எழுதுனா போதும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், சேல்ஸ். சேல்ஸ் ஒன் ஆஃப் தி இன்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸோட அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணிக்கிங்க. உள்ளே வரதெல்லாம் டெபிட், வெளில போகிறதெல்லாம் கிரெடிட். சேல்ஸ் பண்ணால் குட்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸுக்கு கமிஷன்னா கோஸ் அவுட்டானு பாருங்கள், கோஸ் அவுட்டு தான். சேல்ஸ் பண்ணும்போது நம்ம குட்ஸை விற்க தான் செய்கிறோம், அப்போ வந்து குட்ஸ் என்னாவது கோஸ் அவுட் வெளில தான் போகுது, அதனால் இது கிரெடிட். சேல்ஸ்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு கிரெடிட்னு எழுதுங்க, இவ்வளோ ஆன்சர் உங்களுக்கு. அடுத்து 4th பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க பர்ச்சேசஸ். பர்ச்சேஸ் அப்படின்னாக்க குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், வாங்குறோன்னு அர்த்தம். இதை நம்ம எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு டெபிட்டோடு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்னாக்க டெபிட் வாட் கம்ஸ் இன், குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது குட்ஸ் வந்து கம்ஸின்னா கோஸ் அவுட்டானு பாருங்கள், குட்ஸ் வந்து கம்ஸின் தான். ஸோ டெபிட் வாட் கம்ஸின் ரூல்ஸ் படி பர்ச்சேஸ் வந்து ஒரு ஐஃபன் போட்டு 4th பாயிண்ட் போட்டு பர்ச்சேஸ்னு ஒரு ஐஃபன் போட்டு டெபிட்னு எழுதுங்க, டெபிட் தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னால் வாரா கடனம்னு சொல்கிறது இர்ரெக்கவரபிள் அமௌண்ட், பெற முடியாத அமௌண்ட்னு அர்த்தம். நம்ம வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த பர்சன் வந்து அமௌண்ட்டை பே பண்ணாமல் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அமௌண்ட்டை நம்ம ரெக்கவரே பண்ண முடியல, திரும்ப பெறவே முடியல அப்படின்னாக்க இதை நம்ம லாஸாக காமிக்கலாம். அதுக்கு பேர் அந்த பேட் டெட்ஸ் அப்படின்னு பேர். நமக்கு ரூல்ஸ் என்ன, நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னன்னாக்க டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ரூல்ஸ் படி இது ஒரு எக்ஸ்பென்ஸ் லாஸ் அப்படிங்கிறதுனால பேட் டெட்ஸ்னு எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டு இதை டெபிட்னு எழுதணும், ஏன்னா எல்லா எக்ஸ்பென்ஸ் லாஸும் டெபிட் தான் உங்களுக்கு. அடுத்து 6th பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. எல்லா பெய்டு பண்ணாலே எக்ஸ்பென்சஸ் தான் அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் நம்ம பெய்ட் பண்ணியிருக்கோம், லோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், அப்புறம் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் தான். அதனால் பாயிண்ட் 6ன்னு போட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஒரு ஐஃபன் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க டெபிட்னு எழுதுங்க, எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் தான். அடுத்து 7th பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இன்கமாக எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், அது ஒரு இன்கம் தான் நமக்கு. இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணால் நமக்கு இன்கம், நம்ம லோன் பே பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது, அப்போ நமக்கு இன்கம், அது இன்கம் எல்லாமே என்னது கிரெடிட். நமக்கு ரூல்ஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் தான் ரூல்ஸ், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணாங்கனாக்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஒரு இன்கம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை கிரெடிட்னு எழுதலாம். எப்படி எழுதணும், 7th பாயிண்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு நம்ம கிரெடிட்னு எழுதுங்க, கிரெடிட் தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து 8th பாயிண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இந்த ரிசீவ்டு எல்லாமே இன்கம் தான், இன்கம் எல்லாமே நமக்கு என்னது கிரெடிட் தான், ஞாபகத்தில் வச்சுங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்,
டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணால் நமக்கு இன்கம் அது. அப்படி இன்கமாக இருக்கும் பொழுது நமக்கு ரூல்ஸ் என்னது, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், இதுதான் ரூல்ஸ், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸ் படி நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டை ரிசீவ்டை கிரெடிட் பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதணும், 8th பாயிண்ட் போட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு போட்டு ஒரு ஐஃபன் கிரெடிட் மட்டும் எழுதுனா போதும், ஆன்சர் உங்களுக்கு. அடுத்து 9th பாயிண்ட் கேபிட்டல். 9th பாயிண்ட் கேபிட்டல் அப்படின்னா நம்மகிட்ட சொன்ன உங்களுக்கு அது ஒரு ரீபேயபிள் அமௌண்ட் தான். நம்ம பிஸ்னஸ் தான் அக்கௌண்ட் எழுதுகிறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொப்ரைட்டர் போட்ட ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட்டு தான் கேபிட்டல் அப்படிங்கிறது. இது வந்து எப்போ இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம ரீபே பண்ணணும், திரும்ப கொடுக்கணும் அந்த அமௌண்ட் அவருக்கு. அதாவது அந்த பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான். ஸோ பேயபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இது ஒரு கிரெடிட். நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுனாக்க 9th பாயிண்ட் அப்படின்னு போட்டு கேபிட்டல் அப்படின்னு ஒரு எழுதிட்டு ஐஃபன் போட்டு கிரெடிட்னு எழுதினா போதும், கிரெடிட் தான் ஆன்சர் உங்களுக்கு. அடுத்து 10th பாயிண்ட் ட்ராயிங்ஸ் அப்படின்னாக்க பிஸ்னஸில் உள்ள அமௌண்ட்டை பர்சனல் பர்பஸுக்காக அந்த ப்ராப்பரேட்டர், அதாவது ஓனர் எடுத்துக்கிற அமௌண்ட்டுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ் அப்படின்னு பேர். அப்படி எடுத்துக்கும் பொழுது அவர்கிட்டருந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான் அது பிஸ்னஸ் வந்து அந்த ஓனர்கிட்ட ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது. இது ரிசீவில் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இது எங்கே வரும், உங்களுக்கு டெபிட்டில் வரும், ஞாபகம் வச்சுங்க. கிரெடிட்டுக்கு அதாவது கேபிட்டலுக்கு ஆப்போசிட் தான் ட்ராயிங்ஸ். ஸோ இது டெபிட்டில் எழுதணும் நீங்கள். இது ஒரு ரிசீவபிள் அமௌண்ட் யார்ட்டேருந்து, அந்த ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா ஓனர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான் ட்ராயிங்ஸ். அதில் ட்ராயிங்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் போட்டு டெபிட்னு எழுதினா போதும், டெபிட் தான் ஆன்சர் உங்களுக்கு. அடுத்து 11th பாயிண்ட் சேல்ஸ் ரிட்டனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிட்டன் இன்வேர்ட்ஸ் அப்படின்னு கூட பேர் இருக்குது. ரிட்டன் இன்வேர்ட்ஸ் அப்படின்னா உள் திருப்பம்னு அர்த்தம். சேல்ஸ் பண்ண கூட்ஸ் வந்து ரிட்டன் ஆகி உள்ளே வர பார்த்தீங்களா இல்லையா, அதனால் ரிட்டன் இன்வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் எப்போயுமே கிரெடிட்டு, சேல்ஸ் ரிட்டன் வந்து டெபிட்டில் வரும். ஏன் அப்படின்னாக்க சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுனாக்க அந்த நம்மளோட கஸ்டமர் வந்து ரிட்டன் பண்ணி நமக்கே அனுப்புவார். அப்போ குட்ஸ் என்ன ஆகும், கம்ஸின் நமக்கே உள்ளே வரும். டெபிட் வாட் கம்ஸின் அப்படி ரூல்ஸ் படி சேல்ஸ் ரிட்டன் டெபிட் தான் பண்ணுவோம், மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ எப்படி ஆன்சர் எழுதுனாக்க 11th பாயிண்ட் போட்டு சேல்ஸ் ரிட்டன் அன்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு நீங்கள் டெபிட்னு எழுதணும். சம்டைம்ஸ் கேரேஜ் எப்படி சொல்லுவாங்கனாக்க ரிட்டன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இப்போ இன்னொரு பேர் என்னது ரிட்டன் இன்வெஸ்ட். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டன் இன்வெஸ்ட், மைண்ட் வச்சுங்க. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டன் இன்வெஸ்ட். குட்ஸ் வந்து இன்வைட் உள்ளே வருதா இல்லையா, அது பேர் ரிட்டன் இன்வெஸ்ட்னு பேர். சம்டைம் ரிட்டன் இன்வெஸ்ட்னு கொடுத்தா கூட நீங்கள் வந்து டெபிட் தான் எழுதணும். அடுத்து 12th பாயிண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்னா பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட்டில் வரும். ஏன் அப்படின்னாக்க நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ரிட்டன் பண்ணி நம்மளோட சப்ளையருக்கு அனுப்பிடுறோம். அப்போ குட்ஸ் வந்து கம்மிஷன் தான் கோஸ் அவுட்டான்னு பாருங்கள், நம்ம பிஸ்னஸ்லேருந்து கோஸ் அவுட் தான் குட்ஸு. அப்படி வெளில போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம ரூல்ஸ் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான் ரூல்ஸ் உங்களுக்கு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்து ஒரு ஐஃபன் போட்டு கிரெடிட்னு எழுதினா போதும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு பேர், ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ், மைண்டில் வச்சுங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ். நம்ம ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, நம்ம திரும்பி யாருக்கு அனுப்புகிறோம், நம்ம சப்ளைக்கு அனுப்புகிறோம். அப்போ குட்ஸ் வந்து கம்மிஷன்னா கோஸ் அவுட்னு பாருங்கள், கோஸ் அவுட் வெளில தான் போகுது, அதெல்லாம் அவுட்னு இருக்கா, ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ்னு சொல்லலாம். அதை பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு பேர் என்னது, ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ்னு போது சம்டைம் இந்த வேர்ட்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட். சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட், சேல்ஸ் ரிட்டன் டெபிட், மைண்டில் வச்சிங்க. இவ்வளோ எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினா போதும், இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லேயோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்லேயே கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.